So this is the demo for Gym Pro or Gym Desk CRM, whatever. So நம்ம எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் லோக்கல்ல இதை ரன் பண்ணுறேன். இட் இஸ் நாட் எ டெப்ளாய்ட். ஸோ எடுத்தோன்னே வில் ஹேவ் அ லாகின் ஸ்க்ரீன். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு கிளைண்ட்ஸ்க்கு வில் கிவ் அ லாகின் ஆப்ஷன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அட்மின் பேஸ்டு சிஆர்எம். ஸோ யூசர் பேஸ்ட் சிஆர்எம் கிடையாது. அட்மின் பேஸ்ட் சிஆர்எம் இந்த சென்ஸ் வில் பி ஹேவிங் ஒன் லாகின். லைக் என் நம்பர் ஆஃப் லாகின்ஸ் இருந்தாலும் அது ஒரே போர்ட்டலுக்கு தான் நேவிகேட் ஆகும். தேர் ஒன்ட் பி அக்கௌண்ட்ஸ் ஆர் சேல்ஸ். ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறமா யூ கேன் சி அ டேஷ்போர்ட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் இது ஒரு ஃப்ளோ டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் என்டோட என்னென்ன பண்ணுதுன்றத டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, இந்த மந்த் எத்தனை மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அண்ட் அந்த டோட்டல் மெம்பர்ஸில் எத்தனை பேர் வந்து எக்ஸ்பயர் ஆகாமல் ஆக்டிவாக இருக்கிறாங்க. மேபி அவங்க கண்டினியூஸாக வரவங்க ஆர் எல்ஸ் எக்ஸ்பயர்ட் ஆனவங்க ஆர் 3 வந்து எக்ஸ்பைரிங் இன் 7 days. இந்த 3 யார் யார் அப்படின்றத கீழே வந்து நேவிகேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த 3 பேர் வந்து எக்ஸ்பைரிங் இன் 7 days. ஸோ அவங்களோட எக்ஸ்பைரி டேட்லாம் இங்கே இருக்கும். ஓகே. ஸோ 1 day 2 days அண்ட் சாரி 7 days. ஓகே. ஸோ அந்த மாதிரி we can see this. Right. And then yeah, so this is about the dashboard, monthly income expense, and இது எல்லாமே டீடைல்டா we can see in finance dashboard, and இதெல்லாம் டீடைல்டா we can see in members dashboard. இது ஜஸ்ட் ஒரு இனிஷியல் ஓவர்வியூ தான். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மெம்பர்ஷிப் பிளான். ஸோ இங்கே வந்துட்டு நான் கிளைண்ட்டுக்கு இதை கொடுத்ததுக்கு அப்புறமா கிளைண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களோட மெம்பர்ஷிப் பிளான்ஸ்லாம் இதில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஐ ஹாவ் அ பிளான் கால்ட் அ நியூ பிளான். ஸோ அந்த நியூ பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி கோயிங் அரௌண்ட் ஃபார் 65 days அண்ட் அதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2000. ஸோ இதை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா டேட்டா வில் பி ஆடட் டு மெம்பர்ஷிப் பிளான்ஸ். ஓகே. ஸோ யா, ஸோ இங்கே ஆட் ஆயிடுச்சு. இதில் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நியூ இயர் ஆஃபர், பொங்கல் ஆஃபர்லாம் ஜிம்ல ஆட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அந்த ஆஃபர்ஸ் கூட இதில் தான் அவங்க ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பொங்கல் ஆஃபர் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை தீபாவளி ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் தே கேன் சூஸ் டிஆக்டிவேட். ஸோ இந்த டிஆக்டிவேட் பட்டன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா மெம்பர்ஸால இந்த பிளானை சூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ நவ் இட் இஸ் ஆக்டிவேட்டட். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா டயட்ஸ். ஸோ இந்த டயட் சார்ட் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ பிளான் கொடுத்துட்டு டயட்டோட நேம் கொடுத்துட்டு இஸ் இட் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் கேட்டகரி ஏதாவது கொடுத்துட்டு ஸோ ஃபுட் குவான்டிட்டி அது எவ்வளோ கிராம்ஸ் ஆர் என்ன யூனிட் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் அப்படின்றப்போ எம்எல் அண்ட் சிக்கன் இட் இஸ் ஃபார் கிராம்ஸ். ஸோ அதில் வந்து எந்த டைமுக்கு அவங்க வந்து சாப்பிடணும், 9 o'clock 10 o'clock அப்படின்றத என்ட்ரி பண்ணிட்டு தே கேன் ஆட் என் நம்பர் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ். இந்த டயட் சார்ட் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஸ்டார்டிங்கில். ஸோ தீஸ் டூ வந்து என்னன்னா ஸ்டார்டிங்கில் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியது பிஃபோர் அ மெம்பர் இஸ் என்ரோல்டு. ஸோ மெம்பர்ஷிப் பிளான் அண்ட் டயட் சார்ட்ஸ். ஓகே. ஸோ எதுக்கு அப்படின்னா இந்த இங்கே ஆட் பண்ண டயட் சார்ட்ஸையும் இங்கே ஆட் பண்ண மெம்பர்ஷிப் பிளான்ஸையும் தான் புதுசாக என்ரோல் ஆகக்கூடிய மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம ஆட் பண்ணி கொடுப்போம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் ஒரு நியூ மெம்பர் வந்து என்ரோல் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் என்ரோல் மை செல்ஃப். நான் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்கிற என்னோட மெம்பர்ஷிப் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். அண்ட் திஸ் டெலிட் ஆப்ஷன் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம கொடுக்க மாட்டோம். பிகாஸ் டேட்டா தெரியாமல் டெலிட் ஆகுறதுனால. இப்போ இது வந்து டெவலப்மெண்ட் ஃபேஸில் இருக்கிறதுனால டெலிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நம்ம யூசர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த டெலிட் ஆப்ஷன்ஸ் வந்து டிசேபிள் பண்ணிவிடும். அவங்க கேட்டால் வழியே நம்ம அதை எனேபிள் பண்ணி கொடுப்போம். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெம்பர் வந்து ஆட் ஆகுறாங்க, அவங்களோட ஏஜ், ஸோ ஃபோன் நம்பர் ஆட் பண்ணதுக்கப்புறமா வேணும்னா இமெயில் ஆட் பண்ணிக்கலாம், ஜெண்டர். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே தான் மெம்பர்ஷிப் பிளான். அங்கே நம்ம என்ன பிளான் கொடுத்தோமோ அந்த பிளானை வந்து இங்கேருந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ பிளான் இருக்குது, நம்ம 2000 ஆட் பண்ணோம், 360 rupees ஜிஎஸ்டி ஆட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வருது ஃபார் 65 days. ஸோ மெம்பர்ஸ் வந்து 2360 தான் பே பண்ண வேண்டியது. ஓகே. ஸோ இதில் வந்து வி ஹாவ் ஆப்ஷன்ஸ் ஃபார், நான் அது என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த 2360 அவங்க ஃபுல்லாக பே பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இன்ஸ்டால்மெண்ட்லையும் பே பண்ணுவாங்க. 1000 பே பண்ணாங்கன்னா பேலன்ஸுக்கு 1360 அவங்களுக்கு பெண்டிங் பேலன்ஸாக காமிக்கும். ஓகே. ஸோ இது இல்லாமல் ஃபுல்லாக பே பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இது இல்லாமல் இது வந்து ஃபார் பேசிக்ன்றது என்னன்னா மெம்பர்ஸ் வந்து என்ரோல் ஆனதுக்கப்புறம் ஜிம்க்கு வரலாம். ஜிம்முக்கு வந்து யூட்டிலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு தே கேன் அந்த 65 daysக்கு வந்துட்டு ஜிம்ல யூட்டிலிட்டிஸ் யூஸ் பண்ணிட்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் விச் இன்க்ளூட்ஸ் பர்சனல் ட்ரெயினர். ஸோ எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு பர்சனல் ட்ரெயினரை அலோகேட் பண்ணி எக்ஸ்ட்ரா கேர் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரீமியம். இந்த ப்ரீமியம் பிளான் போட்டால் மட்டும்தான் பர்சனல் ட்ரெயினர் வந்து ஆட் ஆவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு டயட் பிளானும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ல இது வந்து ஸ்டாண்டர்ட்ல பர்சனல் ட்ரெயினர், இது ஸ்டாண்டர்ட்ல டயட் ஒன்லி. ஸோ டயட் சார்ட் அங்க இந்த டயட் சார்ட் அண்ட் டயட் ஒன்லின்றப்போ என்னன்னா அங்க நம்ம ஆட் பண்ண டயட் பிளான் இருக்கு இல்லையா, அதுதான் இங்க மேப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீமியம் ஆட் பண்ணி உங்களுக்கு என்ன நடக்குன்னு காமிக்கிறேன். ஸோ ப்ரீமியம் சூஸ் பண்ணியிருக்கோம்.
பிரீமியம்ல அங்க நம்ம என்ன டயட்லாம் பார்த்தோம், பேலன்ஸ்ட் வீகன், மசில் கெயின், நான்வெஜ் இந்த மாதிரி டயட்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுல ஏதாவது ஒரு டயட்டை சூஸ் பண்ணிப்போம். ஓகே. ஆஃப்டர் சூசிங் திஸ் ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பேலன்ஸ்ட் வீகன் டயட் பிளான் இருக்குல்ல, இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணணும். இப்போ சில ஜிம்ல வந்துட்டு இந்த டயட் பிளானுக்கு மட்டும் தனியா வந்து அமௌண்ட் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது எங்க நம்ம சூஸ் பண்ணலாம்னா, செட்டிங்ஸ்ல போயிட்டு ஸோ டயட் பிளான் அமௌண்ட் நம்ம இப்போதைக்கு டயட் பிளானுக்கு ₹1000 நம்ம ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க டயட் பிளான்ன்ற அமௌண்ட்ட நான் சேவ் பண்ணதுனால, இப்போ ஒரு மெம்பர் வந்து என்ரோல் ஆக போறாரு. ஸோ பிரீமியம்ல நான் டயட் வந்து பேலன்ஸ்ட் வீகன்றது ஆட் பண்ணிட்டேன். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, பிளான் மெம்பர்ஷிப் அமௌண்ட்டான இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி 2360 பிளஸ் டயட் பிளான் அமௌண்ட்டான 1180 அதாவது 1000 ஆட் பண்ணியிருந்தோம். பிளஸ் ஜிஎஸ்டி ₹180 ஆட் பண்ணிட்டு நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் மெம்பர்ட்ட இருந்து அட்மின் கலெக்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 3540. ஓகே. இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா 1500 மட்டும் பே பண்ணிக்கலாம். ஸோ 1500 மட்டும் பே பண்ணோம். ₹2040 நம்ம லேட்டரா பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இதுல வந்து பிரீமியம் சூஸ் பண்ணதுனால பர்சனல் ட்ரெய்னரும் அலோகேட் பண்ணிக்கலாம் இதுலயே. ஸோ என்ரோல் அண்ட் ரெக்கார்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா பர்சனல் ட்ரெய்னர் இருக்கிற டேஷ்போர்டுக்கு நேவிகேட் ஆயிடும். ஓகே. ஸோ இந்த இடத்துல டேஷ்போர்ட்ல ஏதாவது ஒரு பர்சனல் ட்ரெய்னரை சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் அருண்குமார் அப்படின்ற ஒருத்தவங்களோட பர்சனல் ட்ரெய்னர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்சனல் ட்ரெய்னருக்கு நம்ம எவ்வளவு ஃபீஸ் அலோகேட் பண்றோம்னா 1000. ஸோ இந்த 1000ன்ற அமௌண்ட் வந்து டயட் பிளானோட அமௌண்ட் கிடையாது. ஸ்டாஃப் என்ரோல் பண்ணும்போது அங்கேயே அந்த ஸ்டாஃப்க்கான பர்சனல் ட்ரெய்னிங் ஃபீஸ் வந்து அந்த ஸ்டாஃப் ஒரு ஸ்டாஃப்க்கு வேரி ஆகும். அந்த அமௌண்ட்ட நம்ம என்ரோல் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட் தான் இது. பிளஸ் பர்சனல் ட்ரெய்னிங்கோட டைம் 6 AM to 7 AM. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இங்க என்ட்ரி பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டோம்னா, இப்போ இந்த பர்சனல் ட்ரெய்னிங் ஃபீல அவங்க எவ்வளவு பே பண்றாங்க? ஆல்ரெடி வந்து 3540ல அவங்க 1500 பே பண்ணாங்க. இப்போ இந்த பர்சனல் ட்ரெய்னிங்க்கு எவ்வளவு பே பண்றாங்க? மேபி இதுல வந்துட்டு நம்ம ₹1000 180 பேலன்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே. ஸோ இப்போ என்ரோல் அண்ட் அசைன் குடுத்துட்டோம் அப்படின்னா, எல்லா வேலையும் அசைன் ஆயிட்டு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆயிட்டு இந்த மாதிரி ஒரு பில் வந்து ஜென்ரேட் ஆயிடும். இந்த பில் வந்து ஜென்ரேட் ஆகுறது மட்டும் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா வாட்ஸ்அப்லயும் யூசர்ஸ்க்கு வந்து சென்ட் ஆயிடும். இதோட இந்த பில்ல வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி லோக்கல் யூசேஜ்க்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பில் வந்து ஜென்ரேட் ஆயிடும். ஸோ இதுல வந்து தெளிவா இருக்கும். மெம்பர்ஷிப் ஃபீ வந்து ₹2000, பர்சனல் ட்ரெய்னர் ஃபீ வந்து ₹1000, டயட் பிளான் வந்து ₹1000, டோட்டலா வந்து 720 ஜிஎஸ்டி 4720 பே பண்ணணும். அதுல வந்து 2500 பே பண்ணிருக்காங்க. எப்படி 1000 இதுல வந்து பாத்தீங்கன்னா 1500 நம்ம என்ரோல்மெண்ட்ல பே பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ₹1000 நம்ம அந்த சேம் என்ரோல்மெண்ட்ல தான். பட் நம்ம பர்சனல் ட்ரெய்னருக்குன்னு தனியா அலோகேட் பண்ணோம் இல்லையா? அந்த ஃபீஸ் தனியா இங்க காமிச்சிரும். ஓகே. இந்த மாதிரி அலோகேட் பண்ண அமௌண்ட் வந்து தனித்தனியாவும் பாத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பில் தான் வந்து யூசருக்கு வாட்ஸ்அப்ல ஆட்டோமேட்டிக்காவும் சென்ட் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இதுதான் நம்மளோட இப்போ ஆக்டிவேட் லைக் ஆட் பண்ண ஒரு மெம்பர். இந்த மெம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இங்கேயே ரினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி 65 டேஸ் வந்து இவருக்கு பெண்டிங் இருக்கு. அப்படின்றதுனால இவரால ரினியூ பண்ண முடியாது. இது வந்து 0 அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் ரினியூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்கலாம் -45 டேஸ் போயிருச்சு. இப்போ இவங்களால ரினியூ பண்ணிக்க முடியும். இங்க இருக்கிறவங்களால ரினியூ பண்ண முடியாது. ஓகே. இப்போ பேமெண்ட்ஸ்ன்றது என்னன்னா, நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் 4720ல 2500 பே பண்ணோம். 2220 வந்து பெண்டிங்ல இருக்கு இல்லையா? ஸோ இந்த அமௌண்ட் நான் என்ன பண்றேன் 1500 அகைன் நான் இப்போ பே பண்றேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ பே பண்றாங்கன்னு வச்சுப்போம். அதுவும் மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து வி கேன் சேஞ்ச் அண்ட் ரெக்கார்ட். ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா அகைன் ஒரு பில் ஜென்ரேட் ஆகும். இந்த பில்லுல ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸும் இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸும் இருக்கும். இந்த பில்லு தான் ப்ரீவியஸ் ரெக்கார்டோட தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, யூசருக்கு சென்ட் பண்ணுவோம். இந்த ப்ரீவியஸ் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா, என்ரோல்மெண்ட்ல இருந்த 1500 அண்ட் 1000ம் இருக்கு. இப்ப பே பண்ண 1500ம் இருக்கு. ஸோ டோட்டலா வந்து அவங்க பே பண்ண அமௌண்ட் வந்து 4000 பே பண்ணியிருக்காங்க. இன்னும் 720 பேலன்ஸ் இருக்கு. இன்னும் முழுசா பே ஆகல. அதனால தான் இங்க பார்ஷியல் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ நம்ம திருப்பி வந்து இவங்களுக்கு வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ 720 ஃபுல் பேமெண்ட் பண்ணி விட்டுட்டு ரெக்கார்ட் பேமெண்ட் குடுத்துட்டா, சேம் அகைன் தான். இதுக்கும் தனியா உங்களுக்கு பில் ஜென்ரேட் ஆயிடும். ஜென்ரேட் ஆன பில்லுல வந்துட்டு பெய்டு அப்படின்ட்டு எல்லா டேட்டாவும் மாறிடும் உங்களுக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஆல் இன்ஸ்டால்மென்ட் பேமெண்ட்டும் இருக்கு. இப்ப வந்து ரெக்கார்ட் வந்து பெய்டுன்னு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் 0 பேமெண்ட். எதுவுமே அவங்க பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து 720 இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜெனரேட் பண்ண பில்லுல வந்துட்டு, இது ஃபர்ஸ்ட் பில் அப்படின்றதுனால இதுதான் உங்களோட ஆ பேலன்ஸ் பெண்டிங் ரெக்கார்ட். ஓகே. ஓகே. ஸோ திஸ் இஸ் அபௌட் மெம்பர் என்ரோல்மென்ட். மெம்பர் என்ரோல்மென்ட் ஆனதுக்கு அப்புறமா ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டும் எடுத்து டவுன்லோட் பண்ணி குடுத்துக்கலாம். இந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட்ன்றது ஒண்ணும் இல்ல. இந்த இன்வாய்ஸ் தான் ஜெனரேட் ஆகும். ஓகே. ஸோ இந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட்க்கு நம்ம இதே அனுப்பலாமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல அது அப்படி கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ரினியூ பண்றீங்க அப்படின்னா, இப்போ இந்த மெம்பரோட பேமெண்ட் அண்ட் டீடைல்ஸ் போகும். இது ஒண்ணா ஆல்ரெடி ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டா? இப்போ நான் வந்து இவங்கள ரினியூ பண்றேன். ஸோ பேசிக் 1 மந்த் பிளான் ஐ கெஸ். ஸோ நான் ரினியூ அண்ட் ரெக்கார்ட் குடுக்குறேன். ஃபுல் பேமெண்ட் நம்ம பண்ணிட்டோம். பேமெண்ட் வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ரினியூ ஆயிட்டாங்க. இப்ப நான் பேமெண்ட்ஸ்ல போயிட்டு நான் ஃபுல் ஸ்டேட்மெண்ட் குடுத்தேன்னா, இங்க பாருங்க.
என்ரோல்மெண்ட் ஃபர்ஸ்ட் பே பண்ணது தனியாகவும் இவங்களுக்கு இப்போ நான் ரினியூ பண்ணது தனியாகவும் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம டவுன்லோட் பண்ணி ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து கொடுப்போம். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஃபார் சிங்கிள் யூசரும் இதுலேருந்தே நம்ம டவுன்லோட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் மெம்பர்ஸ் அண்ட் ரினியூவல் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் ஆன் மெம்பர் செக்ஷன். ஓகே, ஸோ மெம்பர்ஷிப் பிளான்ஸ், டயட்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் நான் முடிச்சிருக்கேன். இப்போ இந்த ட்ரெயினர் அசைனுக்கு வரும். இந்த ட்ரெயினர் அசைன் தான் நம்ம பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பிளான்ல வந்து பர்சனல் ட்ரெயினர் அலோகேட் பண்ணுது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா விஸ்வான்ற இப்போ ஜாயின் பண்ண அந்த யூசர் வந்து பிளான் வந்து நியூ பிளான். ஸோ அருண்குமார்ன்ற ஒரு ட்ரெயினருக்கு நம்ம அலோகேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுல வந்துட்டு அவருக்கு எவ்வளவு லெஃப்ட் இருக்கு? 30 days வந்து லெஃப்ட். இங்க வந்து மெம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து 65 days லெஃப்ட். இப்போ ட்ரெயினர் அசைன், அதாவது மெம்பர்ஷிப் பிளான் வந்து 65 days இருந்தாலும் பர்சனல் ட்ரைனிங் வந்து 30 days தான். திருப்பி 30 daysக்கு வந்து அவங்க வந்து ரினியூ பண்ணி ஆகணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்க வந்துட்டு அகைன் வந்து 30 daysக்கு அவங்க ரினியூ பண்ணலாமா? நான் கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ இங்க இருந்து ரினியூ பண்ணிட்டு இந்த 1180 இதுலயும் நம்ம இன்ஸ்டால்மெண்ட்லேயே பே பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாகவும் பில்லு ஜென்ரேட் ஆகிடும். இது வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு டவுன்லோட் பண்ணல. ஓகே, ஸோ இது வந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ 60 daysக்கு அவங்களுக்கு வந்து வேலிடா இருக்கு. ஸோ 65 daysக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? 65 daysக்கு மெம்பர்ஷிப் இருக்கு. அந்த 65 daysல வந்து 60 days வந்து இவங்களுக்கு பர்சனல் ட்ரைனிங் இருக்கு. வேணும்னா 65 days வேணும்னா தனியா இந்த 5 days கூட தனியாகவும் அவங்க மெம்பர்ஷிப் போட்டுக்கலாம். ஸோ பேலன்ஸ் இருக்க 5 daysக்கும் இப்போ போட்டுக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் அந்த 5 days முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ரினியூ பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த இந்த பிளானை எக்ஸ்டெண்ட் பண்ணா, இந்த 65 days எக்ஸ்டெண்ட் பண்ணா மட்டும்தான் அவங்களால பர்சனல் ட்ரைனிங்கும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஜிம்முக்குள்ள வந்தால் மட்டும்தான் அவங்களால பர்சனல் ட்ரைனிங் ஆக்டிவேட் பண்ணி அதுக்கு தனியா பே பண்ணி அவங்களால கத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்ஸ்ல எப்படி இருக்கும்னா, பர்சனல் ட்ரைனிங் வாங்கின அந்த ஃபீஸ் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ட்ரெயினருக்கு கொடுப்பாங்க. அதாவது ட்ரெயினருக்கு வந்து சேலரி கொடுக்கறத தாண்டி இந்த பர்சனல் ட்ரைனிங்க்கு வர அந்த ஃபீஸ்லயும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. அந்த பர்சன்டேஜ் நம்ம இங்க வந்து வச்சுக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். ஸோ 70% நம்ம வந்து ட்ரெயினருக்கு கொடுக்குற மாதிரி நான் செட்டிங்ஸ்ல அலோகேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வேணும்னா நம்ம மாத்திக்கலாம். 50%, 100% என்ன வேணா மாத்திக்கலாம். மாத்திக்கிட்ட பட்சத்துல 1000 rupees அவங்க பே பண்ணிருக்காங்க இல்லையா? அதுல 700 rupees நம்ம யாருக்கு பே பண்ணணும்? மெம்பர் ட்ரெயினருக்கு பே பண்ணணும். ஸோ அது இங்க வந்து உங்களுக்கு காமிச்சிடும் எவ்வளவு பே பண்ணணும்ட்டு. அண்ட் இதுவுமே இங்க பாத்தீங்கன்னா 700 வந்து அவங்களுக்கு நம்ம பே பண்ணணும். கலெக்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு? 4720. 4720 கலெக்ட் பண்ணா மட்டும்தான் இந்த பட்டன் வந்து எனேபிளா இருக்கும். ஏன்னா இப்போ ஒருவேளை மெம்பர் வந்து 500 கொடுத்து கூட ஜாயின் பண்ணிப்பாங்க. ஓகே, சில ஜிம்ஸ்ல. பட் ஆனா பர்சனல் ட்ரைனர் ஃபீ வந்து 700 இருக்கு அப்படின்னா நம்மளால எப்படி 700 500 தான் கலெக்ட் பண்ணிருக்கோம். பட் 700 எப்படி நம்மளால யூசருக்கு லைக் ட்ரெயினருக்கு கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ எப்போ இது 700 தாண்டுதோ அப்பதான் இது வந்து எனேபிள் ஆகும். ஸோ இந்த ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சருமே இருக்கு. ஸோ இது 700 இன்க்ரீஸ் ஆனா இது வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிட்டு பே 700 டு அருண்குமார் ஃபார் விஸ்வா. விஸ்வான்ற ஒரு மெம்பருக்கு அருண்குமார்ன்ற ஸ்டாஃப்க்கு 700 பே பண்ணலாமா அப்படின்னு கேக்குது. இது வந்து எக்ஸ்பென்ஸ். ஸோ ஃபினான்ஸ் நான் டேஷ்போர்ட் காமிக்கிறேன். நம்ம இங்க மெம்பர்ஸ் வந்து இங்க ஆட் ஆன அமௌண்ட்டும் சரி, அதே மாதிரி இப்போ ட்ரெயினர் அசைனுக்கு இங்க நம்ம பே பண்ற அமௌண்ட்டும் சரி இங்க ஃபினான்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே வரும். ஓகே, இப்போ நான் அதை காமிக்கிறேன் ஒரு வாட்டி. ஸோ இதுதான் ஃபினான்ஸ் டேஷ்போர்ட். இந்த ஃபினான்ஸ் டேஷ்போர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம கலெக்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட் வித் ஜிஎஸ்டி. இது டோட்டல் அமௌண்ட் வித்தவுட் ஜிஎஸ்டி. இது கலெக்ட் பண்ண வேண்டிய ஜிஎஸ்டி அமௌண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட்ல இந்த 38,000 டோட்டல் அமௌண்ட்ல நம்ம எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கோம்? 16,875 நம்ம வந்து கலெக்ட் பண்ணிருக்கோம். பேலன்ஸ் 24,369 வந்து அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கு. இன்னும் கலெக்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட். ஸோ இந்த 16,000ல வித்தவுட் ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா 14,043 வந்து நம்ம கலெக்ட் பண்ணிருக்கோம். ஓகே, அப்ப இதுதான் இந்த மந்தோட இன்கம் நம்மளுக்கு. ஓகே, ஸோ இது வந்து இயர்லி இன்கம். இந்த இயர்க்கான இன்கம் இங்க பாத்துக்கலாம். ஸோ நெட் சேவிங்ஸ் வந்துட்டு ஓவரால் இயர்ஸ் எத்தனை வருஷம் இந்த ஜிம் இருக்கோ அத்தனை வருஷத்தோட இன்கம் மைனஸ் அத்தனை வருஷத்தோட ஒரு மந்தோட எக்ஸ்பென்ஸ் பண்ண இந்த டோட்டல். ஸோ இதுதான் இந்த ஜிம்மோட டோட்டல் என்டையர் ப்ராஃபிட். அதை வந்து பாத்துக்கலாம். இதுல வந்து மந்த்லி ப்ராஃபிட் பாத்துக்கலாம். இது வந்து இயர்லி ப்ராஃபிட் பாத்துக்கலாம். ஸோ எல்லாமே தனித்தனியா இருக்கு. இது வந்து எக்ஸ்பென்ஸ் மந்த்லி, இந்த மந்த்துக்கு மட்டும் பண்ண எக்ஸ்பென்ஸ். இப்போ ட்ரெயினர் அசைன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபினான்சஸ்ல எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். 92,213 இருக்கு. ஸோ இப்போ நான் ட்ரெயினர் அசைன்ல பே அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இந்த 700 வந்து அங்க டிடெக்ட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ 92,913 வந்து டிடெக்ட் ஆயிடும். ஸோ அதே மாதிரி இப்போ மெம்பர்ஸ் வந்து என்ரோல் ஆனாங்க இல்லையா? அதுல டு பி கலெக்டட் இங்க வித்தவுட் ஜிஎஸ்டி, இங்க ஜிஎஸ்டி அமௌண்ட் இங்க டு பி கலெக்டட்ல ஆட் ஆயிடும். நம்ம ஒண்ணு கலெக்ட் பண்ண எல்லாமே இங்க ஆட் ஆகும். பேலன்ஸ் பெண்டிங் வைக்க அவுட்ஸ்டாண்டிங்ல ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடும். ஸோ பெண்டிங்கை வந்து மெம்பர்ஸ் இங்க பே பண்ண அவுட்ஸ்டாண்டிங் ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆயிட்டே வரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஃபினான்ஸ் டேஷ்போர்ட் ஆல்சோ ஒர்க்ஸ். ஸோ இந்த ஃபினான்ஸ் டேஷ்போர்ட்லயும் இன்னொரு மேஜிக் இருக்கு. ஐ ஷோ யூ. ஓகே,
ஸோ இந்த ட்ரெயினர் அசைன்ல அண்ட் அதே மாதிரி இந்த 700 தனியாக கூட அதே மாதிரி பே பண்ணிக்கலாம். இப்போ ரெனியூ பண்ணாங்க இல்லையா அந்த 700. ஸோ என்ரோல் பண்ணப்போ அகைன் ஒரு 700 நம்ம பே பண்ண வேண்டியது, அதாவது 1000 வந்து மெம்பர் கொடுத்தாங்க, 700 நம்ம அதை வந்து நம்ம ட்ரெயினருக்கு கொடுக்கணும், கொடுத்துட்டோம். அண்ட் அகைன் ரினியூ பண்ணியிருக்காங்க, அந்த ரினியூ பண்ண வேண்டியப்போ 1000 திருப்பி பே பண்ணிருக்காங்க. அந்த 700 நம்ம என்ன பண்ணிட்டோம், மெம்பருக்கு ஸ்டாஃப்க்கு கொடுத்துட்டோம். இப்போ வந்து 5 டேஸ்க்கு நம்ம பே பண்ணலாம், ரினியூ பண்ணலாமா? யா கண்டிப்பா பண்ணலாம். 5 டேஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 166. ஏன் 166 அப்படின்னா இந்த ட்ரெயினருக்கு எவ்வளவு தரணும், நம்ம 1000 ருபீஸ் பர்சனல் ட்ரைனிங் ஃபீ. அதுல 5 டேஸ்க்கான ஃபீ எவ்வளோ, 166. அதுக்கான ஜிஎஸ்டி எவ்வளோ, அதோட அடிஷனல் ஃபீ எவ்வளோ, எல்லாமே போட்டுட்டு இந்த இடத்துல கலெக்ட் வந்துடும். ஸோ ரினியூ பிடி பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்க ஆட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணி கூட நீங்க சென்ட் பண்ணிக்கலாம், இல்லை டவுன்லோட் பண்ணாமலும் விடலாம். இதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி நம்ம யூசர் இதுவே ஆக்சுவலி ஆட்டோமேட்டிக்கா சென்ட் ஆயிடும். இந்த டவுன்லோடுன்ற ஆப்ஷன் வந்து நம்மளோட பர்பஸ்க்காக தான். ஓகே, ஸோ 166 30 ருபீஸ் 196 வந்து அவங்க பே பண்ணணும், 196 வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி 65 டேஸ். ஸோ மெம்பர்ஷிப் பிளான் வந்து பாத்தீங்கன்னா 65 டேஸ்க்கு இருக்கு. ட்ரெயினர் அசைனும் வந்து பாத்தீங்கன்னா 65 டேஸ் இருக்கு. இந்த மாதிரி உடனே யாரும் ரினியூ பண்ண மாட்டாங்க. இது 30 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரினியூ பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த 196லயும் 70% ஆன 116 நம்ம யாருக்கு பே பண்ணணும், ட்ரெயினருக்கு பே பண்ணணும். அதையும் நம்ம இங்க கொடுத்து பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட்டும் கூட இங்க ஃபினான்ஸ்ல நம்மளுக்கு எக்ஸ்பென்சிவ் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது ஃபினான்ஸ் அண்ட் ட்ரெயினர் அசைன் டேஷ்போர்ட். ஓகே, ஸோ ஐ கெஸ் இதுல எதுவும் டவுட்ஸ் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரெயினர் வந்து ஒரு வேலை ரிலீவ் ஆயிட்டாங்க, இல்ல வேற ட்ரெயினர் மாத்தி விடணும்னா கூட எடிட் பட்டன் கொடுத்துட்டு வேற ட்ரெயினர் வந்து நம்ம மாத்திக்கலாம். அருண்குமார் ட்ரெயினுக்கு பதிலாக வேற எந்த ட்ரெயினர் அவைலபிளா இருக்காங்களோ அந்த ட்ரெயினரை கிளிக் பண்ணி மாத்தி விட்டுக்கலாம் உங்களுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் அதுக்கு முன்னாடி இந்த ஃபினான்ஸ் டேஷ்போர்ட் நான் முடிச்சுக்கிறேன். இந்த ஃபினான்ஸ் டேஷ்போர்ட்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன மேஜிக் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மந்த்லி ரிப்போர்ட் தான். மந்த்லி ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜிம்லயும் இந்த ஒரு மந்த் எண்ட்ல இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஸோ என்னன்னா இப்போ இன்கம் வர அந்த மந்தோட டோட்டல் இன்கம் கால்குலேட் பண்ணிட்டு மந்த் எண்ட்ல ஆடிட்டருக்கு அவங்க சென்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ இங்க எப்படின்னா மந்த்லி ரிப்போர்ட் அப்படின்ற இந்த எக்ஸல் நம்ம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணோம்னா மந்த்லி என்னென்னலாம் இன்கம் வந்திருக்கு, என்னென்னலாம் எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்குன்ட்டு ஒரு எக்ஸல் ஃபைல ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் see this எக்ஸல் ஃபைல். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பண்ணோம் இல்லையா என்ரோல்மெண்ட் விஸ்வா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எவ்வளோ பே பண்ணோம், 1500 பே பண்ணோம் இல்லையா, அதுல 960 வந்துட்டு பேஸ் அமௌண்ட், 540 ஜிஎஸ்டி அமௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுவே பிரிஞ்சு இந்த மாதிரி ஃபைல் ஆயிக்கும். அதே மாதிரி திருப்பி நம்ம வந்து என்ன பண்ணோம், பர்சனல் ட்ரைனிங்க்கு பே பண்ணோம் இல்லையா 1000 ருபீஸ், அந்த பர்சனல் ட்ரைனிங்க்கும் 820 வந்துட்டு பேஸ் அமௌண்ட், 180 வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட்னு ஆட்டோமேட்டிக்கா அதுவே பிரிஞ்சிடும். ஸோ பிரிஞ்சுட்டு பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ 1500. இந்த 1500க்கு ஜிஎஸ்டியே கிடையாது. ஏன் ஜிஎஸ்டி கிடையாது, நம்ம ஆல்ரெடி இந்த ரெண்டுலயே நம்ம பே பண்ண வேண்டிய மொத்த ஜிஎஸ்டியும் பே பண்ணிட்டோம். 770 சம் தானே ஜிஎஸ்டி வந்தது, அந்த 770 இங்கே பே பண்ணிட்டோம். ஸோ அதுக்கடுத்து பண்ணக்கூடிய பெண்டிங் பேமெண்ட்ஸ் எதுக்குமே அப்போ ஜிஎஸ்டி கால்குலேஷன் கிடையாது. ஸோ இதுலயே வந்து ஆட்டோமேட்டிக்கா எண்ட் டு எண்ட் உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடைச்சிரும். ஸோ எண்ட் டு எண்ட் ஃபுல் பேமெண்ட் எவ்வளவு பண்ணாங்க, அதுல எவ்வளவு பேஸ் அமௌண்ட் எவ்வளவு ஜிஎஸ்டி அமௌண்ட் பிரிஞ்சு உங்களுக்கு இதுலயே வந்துடும். ஸோ இதை மட்டும் இந்த ரிப்போர்ட்டை மட்டும் ஆடிட்டருக்கு சென்ட் பண்ணாலே போதும். எவ்வளவு ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளவு இன்கம் கலெக்ட் பண்ணியிருக்கோம், டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஆடிட்டருக்கு எண்ட் போயிடும். இது வந்து எக்ஸ்பென்ஸ் நம்ம பே பண்ணது நம்ம யாருக்கு ட்ரெயினருக்கு பே பண்ணோம் இல்லையா, அருண்குமார்ன்ற ட்ரெயினருக்கு பிடி ஃபீ அருண்குமாருக்கு வந்து எவ்வளவு ஃபர்ஸ்ட் 700 பே பண்ணோம், அடுத்து பிடி ஃபீ அருண்குமாருக்கு திருப்பி ஒரு 700 பே பண்ணோம், அடுத்து 116 பே பண்ணோம் இல்லையா. ஸோ மொத்தமா இதுலயும் வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த ஒரு எக்ஸல் ஷீட்டை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஜிம் ஓனர்ஸ் வந்துட்டு ஆடிட்டருக்கு சென்ட் பண்ணி ஃபைல் பண்ணிப்பாங்க. ஸோ ஒன் கிளிக்ல ஜிஎஸ்டி ஃபைலிங்ன்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கு. இது இல்லாம கணக்குல இல்லாத ஏதாவது எக்ஸ்பென்ஸ் வந்துச்சுன்னா இங்கேயே எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எலக்ட்ரிசிட்டி பில் இல்லை என்னன்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்டகரி எக்யூப்மெண்ட்டா யூட்டிலிட்டிஸா இல்லை அதரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அமௌண்ட்ன்றது என்ட்ரி பண்ணி டேட் என்ட்ரி பண்ணிட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து இந்த இடத்துல ரெக்கார்ட் வந்து ஆட் ஆயிக்கும். நெக்ஸ்ட் வந்து இங்க இருக்கிற எல்லா ரெக்கார்டும் எண்ட் டு எண்டா என்னென்ன இன்கம் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பார்க்கணும்னா இங்க கலெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் மெம்பர்ஷிப்ல வந்தது, ஸோ அதுவும் இங்க ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். மெம்பர்ஷிப்ல வந்த இன்கம் எவ்வளோ, ஸோ பர்சனல் ட்ரைனிங்ல வந்த இன்கம் எவ்வளோ, அது எல்லாத்தையும் இங்க பிரிச்சு பார்த்துக்கலாம் இங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸ்பென்ஸும் பார்த்துக்கலாம். எக்ஸ்பென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதேதான் கேட்டகரிஸ், ஸ்டாஃப் சேலரியில வந்தது எவ்வளோ, எக்யூப்மெண்ட் வாங்கினதுல வந்து எவ்வளோ, ஸோ இது எல்லாத்தையும் இங்க பிரிச்சு பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரெக்கார்ட் இங்க ஆட் ஆக தான் அந்த அமௌண்ட் வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ டோட்டல் அமௌண்ட்டும் பார்த்துக்கலாம், எதுக்கு எவ்வளவு ஆச்சுன்னு பார்த்துக்கலாம். எக்ஸல் ஃபைல டவுன்லோடும் இங்க பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி கணக்குல இல்லாத ஏதாவது இன்கம் வருதுன்னா கூட அதை இங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 2 அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் தான். இது வந்து லைக் நான் விசிட் பண்ணியிருந்த ஒரு ஜிம் கேட்டிருந்தாங்க இதை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா ஒரு பிளான் மாதிரி,
ஃபியூச்சர்ல நான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வாங்க போறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேபிள் நான் வாங்க போறேன். எவ்வளோ 90,000க்கு ஒரு டேபிள் வாங்க போறேன். ப்ரையாரிட்டி வந்து மீடியம். அது வந்து என்னைக்கு டேட்ல நான் வாங்க போறேன்? மே 28ஆம் தேதிக்குள்ள நான் வாங்கணும். அப்ப இது வாங்கிட்டோம் அப்படின்னா, இது நம்ம இங்க ஆட் பண்ணிட்டோம். ஆட் ஐட்டம்னு குடுத்து இங்க நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, டெய்லி காலையில 10 மணிக்கு உங்ககிட்ட நெட் சேவிங்ஸ் எவ்வளவு இருக்கு? 4,62,000 இருக்கு. நீங்க 90,000 வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க லைக் இது வாங்குங்க வாங்குங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெய்லி 10 மணிக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வரும். இது வந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ற மாதிரி ஒரு மெசேஜா வரும். ஸோ இது வந்து எனக்கு ஜிம்ல இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால இதை நான் கொடுத்துருக்கேன். வேணாம்னா இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் இவங்க எல்லாம் போறதுக்கு முன்னாடி ஐ ஷோ யூ தி என்கொயரிஸ். ஸோ ஜிம்முக்கு யாராவது வராங்க, என்கொயரி பண்ண வராங்க அப்படின்னா அவங்களோட நேம், அவங்களோட நம்பர் கூட இதுல என்ட்ரி பண்ணிக்கலாம் ஃபாலோ அப்காக. ஷேர் என்கொயரின்னு கொடுத்தீங்கன்னா இங்க அவங்களோட டேட்டா வந்து ஆட் ஆயிடும். ஸோ எவ்வளவு வேணா இங்க ஆட் பண்ணிட்டே வரலாம். அவங்க கன்வெர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா எடிட் பண்ணிட்டு அவங்களுக்கு கன்வெர்டட் அப்படின்ட்டு இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது அபவுட் என்கொயரிஸ். இந்த இடத்துல வந்து ரொம்ப மெயினான விஷயம் ஸ்டாஃப். நெக்ஸ்ட் ஸ்டாஃப் வந்து நம்ம கிட்ட என்னென்ன ஸ்டாஃப்லாம் இருக்காங்க. ஸோ ஸ்டாஃப் வந்து ஆட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஆட் பண்ணிக்கணும். இந்த ஷிஃப்ட்ல வந்து ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நியூ ஷிஃப்ட்ன்ற ஒரு விஷயத்த நான் ஆட் பண்ணிட்டு, நான் ஒரு நியூ ஷிஃப்ட்னு இப்போ ஒரு ஷிஃப்ட் ஆட் பண்றேன். அந்த ஷிஃப்டோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 7 AM இருந்துட்டு 2 PM வரைக்கும் அந்த ஷிஃப்ட் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இதுல இந்த ஒர்க்கிங் டேஸ் வந்து பாத்தீங்கன்னா மண்டே டு சண்டே இருக்கலாம், மண்டே டு ஃப்ரைடே, மண்டே டு சாட்டர்டே, சாட்டர்டே சண்டே மட்டும் இந்த மாதிரி எது வேணா வச்சுக்கலாம். இது இல்லாம கஸ்டம் டேஸ் திடீர்னு என்ன பண்ணுவாங்க, எல்லா டேஸும் இருக்கும் வீக்லி. ஆனா வெனஸ்டே மட்டும் லீவ் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேணாலும் இதுல பண்ணிக்கலாம். சாட்டர்டே மட்டும் லீவ். ஸோ மண்டேல இருந்து சண்டே வரைக்கும் இருக்கும். அதுல சாட்டர்டே மட்டும் லீவ். அந்த மாதிரி கூட ஒரு ஷிஃப்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது என்னன்னா லேட் கிரேஸ் டைம். இப்போ வந்து 7:00ன்றது ஸ்டார்டிங் டைம். 7:15 வரைக்கும் வரலாம் அவங்க. 7:16க்கு வந்தாங்க அப்படின்னா 16 மினிட்ஸ் லேட்டா ரெக்கார்ட் ஆயிடும். அதே மாதிரி ஓவர் டைமும் 2:30 வரைக்கும் போனாலும் அவங்க ஓவர் டைம் கிடையாது. அவங்க 2:31க்கு போனாங்க அப்படின்னா 31 மினிட்ஸ் வந்து ஓவர் டைமா ரெக்கார்ட் ஆயிடும். லைக் ஓவர் டைம் அவங்க பார்த்துருக்காங்க. அதுக்கேற்ற சேலரி வந்து அவங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆட் பண்ணிட்டு அந்த ஷிஃப்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஸ்டாஃப்க்கு இங்க அலோகேட் பண்ணலாம். இந்த இடத்துலயும் ஸ்டாஃப்க்கு அலோகேட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டாஃப் அப்படின்ட்டு இங்க கிளிக் பண்ணிட்டு ஆட் ஸ்டாஃப் பண்ணும்போது ஃபுல் நேம், ஃபோன் நம்பர், இமெயில், ட்ரெய்னர் அப்படின்னு சொல்லி ட்ரெய்னரா, ரிசப்ஷனிஸ்ட் அவங்களோட கொடுத்துட்டு இங்கேயுமே வந்துட்டு அவங்களோட ஷிஃப்ட்டை வந்து ஆட் பண்ணலாம். அங்க என்ன ஷிஃப்ட் ஆட் பண்ணணுமோ அந்த ஷிஃப்ட் இங்க காமிக்கும். இங்கே கூட ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க இங்க என்ன ஷிஃப்ட்டை சேவ் பண்றாங்களோ, இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட இன்டெகிரேட் ஆயிடு வந்துடும். கரெக்டா? ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்ல அவங்க பஞ்ச் வைக்கிறது, பஞ்ச் இன் பஞ்ச் அவுட் வைக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பேமெண்ட்டும் பண்ணுவோம். இந்த ஸ்டாஃபோட மந்த்லி கேலண்டரும் இங்க பாத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அருண்குமார் எடுத்துக்கோங்க. அருண்குமார் இந்த எதுவும் வைக்கல. மார்ச் மந்த் பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அவங்க பஞ்ச் வச்ச டேட்ஸ். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்ல அவங்க பஞ்ச் வச்சிருக்காங்க. ஸோ பஞ்ச் டைம் எவ்வளவு வச்சிருக்காங்க, 6:05க்கு வச்சிருக்காங்க. 2 மணிக்கு போயிட்டாங்க. ஸோ 7 hours 55 minutes ஒர்க் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 6 hours வந்து 2 o'clock போயிட்டாங்க. 8 hours ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த டோட்டல் ஹவர்ஸ் எல்லாமே இங்க லேட்டா வந்து எல்லாமே லேட்னு காமிச்சிடும். ஸோ பஞ்சின்ல வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6:15க்கு வந்து அவங்க வர வரைக்கும் அவங்களுக்கு லேட்ன்ற மாதிரி ரெக்கார்ட் இருக்காது. இங்க 6:20க்கு வந்திருக்காங்க இல்லையா? ஸோ 6:20க்கு வந்ததுனால இவங்க லேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு 20 minutes லேட். ஸோ அந்த மாதிரி ரெக்கார்ட் லேட்டையும் நம்ம இங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்ல எவ்வளவு இன்டெகிரேட் லைக் பஞ்ச் வைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்க ரெக்கார்ட் ஆயிடும். ஸோ டோட்டல் ஹவர்ஸும் இந்த இடத்துல 63 hours 30 minutesன்றது கால்குலேட் ஆயிடும். இந்த ஹவர்ஸ்க்கு தான் பேமெண்ட் வந்து நீங்க பண்ற மாதிரி இருக்கு. சேலரி பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கு. மார்ச்சுக்கு நான் லோட் சேலரிஸ் கொடுத்தேன் அப்படின்னா அருண்குமார்ன்றவரு எவ்வளவு ஒர்க் பண்ண வேண்டிய ஹவர்ஸ், அவங்க வந்து 208 hours ஒர்க் பண்ணிருக்கணும். ஆனா எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க, 63 hours and 30 minutes தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களோட சேலரி எவ்வளவு, 28,000 சேலரி. அதுல அவங்க ஒர்க் பண்ண ஹார்ஸ் எவ்வளவு, 63 hours-ஆ. ஸோ 63 hours-ன்றது 208 hours-ல 30%, 30.5%. அப்போ 28,000-ல அவங்க 30.5% தான் ஜிம் ஓனர் என்ன பண்ணுவாரு, ட்ரெயினருக்கு சேலரியா போடுவாரு. ஸோ 28,000-ல 30.5%ன்றது 8,540. அதையும் வந்துட்டு நம்ம வந்து லைக் அதையும் இந்த இடத்துல டோட்டலா காமிச்சிடும். அட்டண்டன்ஸ்க்கு ஏத்த மாதிரி எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணுன்றது எண்ட் டு எண்டா காமிச்சிடும். இதை பார்த்துட்டு அவங்க வந்து ஜிபேல பே பண்ணிட்டு இந்த இடத்துல பேன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பே ஆயிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு என்ன ஆயிடும், ஃபினான்ஸ்ல இங்கேயும் ரெஃப்ளெக்ட் ஆயிடும், எக்ஸ்பென்ஸ்ல ரெஃப்ளெக்ட் ஆயிடும். ஓகே. ஸோ இதுதான் அபவுட் பேமெண்ட் செக்ஷன் அண்ட் ஸ்டாஃப் செக்ஷன். அண்ட் யா, ஸோ இந்த அட்டண்டன்ஸ் செக்ஷன்ன்றது என்னன்னா இன்னைக்கான அட்டண்டன்ஸ். இன்னைக்கு எந்தெந்த ஸ்டாஃப் வந்து வந்திருக்காங்க, அவங்களோட நேம், அவங்க ஷிஃப்ட், எவ்வளவு ஹவர்ஸ் வரணும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பஞ்சு டம்மி, இதுல இருக்கிறது எல்லாமே டம்மி டேட்டாஸ் தானே. ஸோ இந்த டம்மி டேட்டாஸ் வந்து நான் இன்னைக்கு வைக்கல. ஸோ அதனால இன்னைக்கு வந்து எந்த ஒரு அட்டண்டன்ஸும் விழல. ஓகே. ஸோ நான் வந்து 3 விதமான அட்டண்டன்ஸ் பாக்குறது வச்சிருக்கேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான அட்டண்டன்ஸ் இந்த இடத்துல பாத்துக்கலாம்.
இன்னைக்கான எல்லா ஸ்டாஃபோட அட்டண்டன்ஸ் இங்க பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் அட்டண்டன்ஸ் அப்படின்ற இந்த ஸ்கிரீன்ல ஃபார் எனி டேட் வந்து பாத்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் வந்து பாத்துக்கலாம். ஃபார் எனி டேட்ஸ் ஸ்டாஃப் அண்ட் மெம்பருக்கான அட்டண்டன்ஸ் இங்க பாத்துக்கலாம். ஸ்டாஃப்க்கு மட்டும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பஞ்ச் இன் பஞ்ச் அவுட் கிடையாது. மெம்பர்ஸ்க்குமே பஞ்ச் இன் பஞ்ச் அவுட் இருக்கு. ஓகே, ஸோ அதை வந்து இந்த இடத்துல பாத்துக்கலாம். ஸோ எந்த ஒரு மெம்பருமே வந்துட்டு பஞ்ச் இன் வைக்கல அப்படின்னா நைட் 11 o'clock ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஆப்சென்ட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கணக்காயிட்டு 20 பேர் ஆப்சென்ட் அப்படின்ற மாதிரி காமிச்சிடும். ஓகே, அதே தான் ஸ்டாஃப்க்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஆப்சென்ட்டும் வந்துடும் பஞ்ச் வைக்காத டைம்ல. ஸோ இந்த அட்டண்டன்ஸ் எதுக்குன்னா ஃபார் எனி டேட் வந்து ஆர் எனி மந்த் வந்து நீங்க என்ன பண்ணலாம், அட்டண்டன்ஸ் வந்து பாத்துக்கலாம். இது வந்து இந்த அட்டண்டன்ஸ் வந்து ஃபார் டுடே, இது வந்து ஃபார் எனி டேட். ஸோ இது இல்லாம மூணாவதா நான் வச்சிருக்கிற அட்டண்டன்ஸ் மார்க்கிங் தான் இந்த கேலண்டர்ல பாத்துக்கிறது. ஃபார் ஒரு ஸ்டாஃப்க்கு வந்து ஃபார் எனி டேஸ் ஆன் எனி மந்த் நீங்க வந்து அட்டண்டன்ஸை 30 டேஸ்க்கு பாத்துக்கலாம். ஸோ இது வந்து டோட்டல். இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் அட்டண்டன்ஸும் இதுல இருந்து பாத்துக்கலாம். ஸோ எந்த ஒரு அட்டண்டன்ஸ் மிஸ்கால்குலேஷனும் வராது. அதுக்கேற்ற ஃபினான்ஸ் கால்குலேஷனும் பக்காவா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷன்றது ஒன்றும் இல்லை, வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் நோட்டிபிகேஷன் எது இதெல்லாம் ஃபெயில் ஆயிருக்கு, எது இதெல்லாம் கரெக்டா சென்ட் ஆயிருக்குன்றதை செக் பண்றதுக்காக. ஸோ அது வந்து நான் செட்டிங்ஸ் காமிக்கும் போது உங்களுக்கு தெளிவா தெரியும். செட்டிங்ஸ்க்கு முன்னாடி நான் கியோஸ்க் காமிச்சிடுறேன். கியோஸ்க் இஸ் நத்திங் பட் இப்போ ஒருவேளை நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு லைக் நல்ல ஸ்கேனர் தான். பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை பவர் இல்லை அப்படின்ற பட்சத்துல என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா ஒரு 4 ஹவர்ஸ்க்கு பேட்டரி பேக்கப் அந்த ஸ்கேனர்ல இருக்கு. பட் 4 ஹவர்ஸையும் தாண்டி அவங்க வந்துட்டு பவர் இல்லை அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணலாம், ஜிம்ல இதுல வந்து அட்டண்டன்ஸ் போட்டுக்கலாம். இதுல என்ன பண்ணலாம், கியோஸ்க்ல மெம்பரோட ஐடி, ஸோ M0034 அப்படின்ற ஐடி என்ன பண்ணலாம், இந்த இடத்துல என்ட்ரி பண்ணலாம். M0034 என்ட்ரி பண்ணிட்டு லுக்அப் பண்ணோம் அப்படின்னா யாரு விஸ்வா அப்படின்ற அந்த மெம்பரோட வரும். இந்த இடத்துல மார்க் அட்டண்டன்ஸ் கொடுத்தா விஸ்வாக்கு அட்டண்டன்ஸ் வந்து இங்கேயே வந்து கால்குலேட் ஆகிக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பேக்கப் ஆப்ஷன் தான். ஒருவேளை ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கரண்ட் இல்லாததுனால ஒர்க் ஆகாம போச்சுன்னா அந்த டைம்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் இல்லைனாலும் எனிஹோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்ல 4 ஹவர்ஸ் பேட்டரி பேக்கப் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பேக்கப் ஆப்ஷனா நீங்க வச்சுக்கலாம். ஸோ நவ் கம்ஸ் டு செட்டிங்ஸ். ஸோ செட்டிங்ஸ்ல நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில், அப்புறம் வந்து ஜிஎஸ்டி நம்பர், ரேட், ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணலாம், செட்டிங்ஸ்லேயே கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். இங்க நீங்க என்ன டேட்டா கொடுக்குறீங்களோ இந்த டேட்டா தான் பில்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகிட்டு போகும். ஸோ இந்த இடத்துல பில்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ லைட் வெயிட் ஃபிட்னஸ் ஜிம், ஸோ ஃபோன் நம்பர், இமெயிலாம் நீங்க என்ன இருக்கு இந்த இடத்துல நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதுதான் அங்க இருக்கும். ஓகே, ஸோ ஜிஎஸ்டி ரேட்டையும் நான் செட்டிங்ஸ் வச்சுக்கேன்னா ஃபியூச்சர்ல ஒரு வேலை இந்த 18% மாறுச்சுன்னா கூட அவங்க நம்ம கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை, இந்த இடத்துல அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பர்சனல் ட்ரைனிங் ஃபீஸ் வந்து அதுவும் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். எவ்வளவு வந்து நம்ம ட்ரெயினருக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து பே பண்ணுன்றது, டயட் பிளான் அமௌண்ட்டும், ஒரு டயட் அலோகேட் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட்ன்றது, எதுக்கு இதுக்கெல்லாம் டயட் சார்ட் வந்து அலோகேட் பண்றதுக்குலாம் எதுக்கு அமௌண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு சர்ப்ரைஸ் வந்து இங்க தான் இருக்கு, வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன்ல இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் வச்சிருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா 10 இடத்துல வந்து 11 பிளேசஸ்ல வந்து வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு மெம்பர் வந்து என்ரோல் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க என்ரோல் ஆன உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடும், பில் ஜென்ரேட் ஆயிட்டு அந்த பில் வந்து வாட்ஸ்அப் அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்கா சென்ட் ஆயிடும். அதே தான் ரினியூவல் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும். ரினியூ பண்ணும் போதும் சரி, இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணும் போதும் சரி, ஆட்டோமேட்டிக்கா வாட்ஸ்அப்ல வந்து ஜென்ரேட் ஆயிட்டு உங்களுக்கு சென்ட் ஆயிடும். ஓகே, பில் ஜென்ரேட் ஆயிட்டு சென்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து அபவுட் டு எக்ஸ்பயர். ஒருத்தவங்களோட பிளான் இப்போ 65 டேஸ்னு ஒருத்தவங்களுக்கு பிளான் போட்டோம் இல்லையா, அவங்களோட பிளான் வந்து கடைசி 3 டேஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் மெசேஜா போகும், இன்னும் ஒரு 3 டேஸ் தான் இருக்கு. நம்மளுக்கு டேட்டா வேலிடேஷன் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம டேட்டா போடுவோம் இல்லையா, டேட்டா பேக் போடுவோம் இல்லையா நம்மளோட ஃபோனுக்கு, லாஸ்ட் 3 டேஸ், லாஸ்ட் 2 டேஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம மெசேஜ் வரும்ல, அதே கான்செப்ட் தான். ஸோ லாஸ்ட் 3 டேஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து டெய்லி வந்து ரிமைண்டர் போகும், 2 டேஸ் தான் இருக்கு எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு, இன்னும் 1 டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளான் எக்ஸ்பயர்டு கூட, பிளான் எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறமும் 3 டேஸ் ஒன்ஸ் வந்து 1 மந்த்துக்கு அவங்களுக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, நீங்க ரினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போகும். நெக்ஸ்ட் வந்து ஆப்சன்டிஸ் மெம்பர் ஒருவேளை ஆப்சென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு அலர்ட் மெசேஜ் போயிடும். ஓகே, அதே மாதிரி ஸ்டாஃப் ஆப்சென்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டாஃப் ஆப்சென்ட் ஆயிட்டாங்கன்ற அலர்ட் மெசேஜ் ஸ்டாஃபுக்கும் போயிடும், அதே சமயத்துல அட்மினுக்கும் வந்துடும் அவங்க ஆப்சென்ட் ஆயிட்டாங்கன்னு. இதுதான் நான் சொன்ன அந்த சர்ப்ரைஸ் டயட் பிளான்க்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல டயட் சார்ட் எதுக்கு நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா, இப்போ பன்னீர் புர்ஜி அப்படின்ற ஒரு ஃபுட்டை 150 கிராம் சாப்பிடணும், எப்போ மார்னிங் 7 மணிக்கு நீங்க சாப்பிடணும். ஸோ இந்த பிளானை ஏதாவது ஒரு மெம்பருக்கு நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா மார்னிங் 7 o'clock பன்னீர் புர்ஜி 150 கிராம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் ட்ரிகர் ஆயிடும். ஸோ வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் அவங்களுக்கு போயிடும்.
ஸோ 7 மணிக்கு ஒரு வாட்டி ஒரு மெசேஜ், 10 o'clock மெசேஜ், அப்புறம் 1 o'clock, 4 o'clock அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு டயட் ரிமைண்டரும் அவங்களுக்கு போயிடும். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர். நெக்ஸ்ட் வந்து என்கொயரி ஃபாலோ அப். இது வந்து பாத்தீங்கன்னா எங்க என்கொயரிஸ் நம்ம எதுக்கு ஆட் பண்ணி வைக்கிறோம், ஆட்டோமேட்டிக்கா அது ஃபாலோ பண்ணும். யாருமே வந்து கால் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த இடத்துல செட்டிங்ஸ்ல நீங்க இதை ஆன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா போதும். என்கொயரி ஃபாலோ அப் யார் யாரெல்லாம் நீங்க இங்க ஆட் பண்ணிருக்கீங்களோ, இந்த இடத்துல என்கொயரிஸ்ன்ற இடத்துல ஆட் பண்ணிருக்கீங்களோ, அவங்களுக்கு வந்து 3 days ஒன்ஸ் வந்து 1 மந்த்துக்கு ஆட்டோமேட்டிக்கா வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் போயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அதுதான் இந்த என்கொயரி ஃபாலோ அப். இது இல்லாம நியூ மெம்பர்ஷிப் அண்ட் ஆஃபர் பிளான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல மெம்பர்ஷிப் பிளான், நியூ பிளான் நீங்க ஏதாவது ஒன்று ஆட் பண்ணீங்கன்னா, பொங்கல் ஆஃபரோ இல்ல நியூ இயர் ஆஃபர் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணீங்க அப்படின்னா, இல்ல ஏதாவது ஒரு பிளான் நார்மலா பிரீமியம் பிளான் என்ன நீங்க போட்டாலும் சரி, இங்க யார் யாரெல்லாம் மெம்பர்ஸ் இருக்காங்களோ, ஆக்டிவ் மெம்பர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, இல்ல வந்து எக்ஸ்பயர்ட் மெம்பர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே என்ன ஆயிடும், ஒரு நோட்டிபிகேஷன் போயிடும். புதுசா மெம்பர்ஷிப் பிளான் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்கொயரிஸ்க்கும் வந்து இங்க என்கொயரிஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், இந்த மாதிரி ஒரு புது மெம்பர்ஷிப் பிளான் ஆட் ஆயிருக்கு, இந்த இடத்துல ஒரு புது மெம்பர்ஷிப் பிளான் தீபாவளி ஆஃபர் இல்ல பொங்கல் ஆஃபர்ன்றது ஆட் ஆயிருக்கு, நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்கொயரிஸா இருக்கிறவங்களுக்கும் பல்க் மெசேஜ் வந்து போயிடும். ஓகே. ஸோ அதுக்கான செட்டிங்ஸ் தான் இங்க இருக்கிறது. நெக்ஸ்ட் அதே மாதிரி பிடி ரினியூவல். இங்க வந்து என்ரோல்மெண்ட் ஆகும்போது ரினியூ பண்றதும் இங்க மெசேஜ் பில் ஜென்ரேட் ஆயிட்டு போகுது இல்லையா, அதே மாதிரி பர்சனல் ட்ரைனிங்கோட பேலன்ஸும் சரி, பர்சனல் ட்ரைனிங்கோட ரினியூவலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா பில்லு ஜென்ரேட் ஆயிட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜா போயிடும். இந்த டெய்லி பை ரிமைண்டர் தான் நான் இது நிறைய ஜிம் கேட்க மாட்டாங்க. நம்ம ஒரு ஜிம் மட்டும் கேட்டாங்கன்றதுனால தனியா இதை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல டெய்லி பை ரிமைண்டர்ன்றது என்னன்னா, ஃபினான்ஸ் டேஷ்போர்ட்ல 2 பை அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஏதாவது ஒண்ணு வாங்கணும் அப்படின்ட்டு ஃபியூச்சர் பிளான் ஆட் பண்ணிட்டாங்கன்னா, டெய்லியுமே வந்துட்டு இந்த மாதிரி நெட் சேவிங்ஸ் உங்களுக்கு இவ்வளவு இருக்கு, ஸோ 90,000 நீங்க இப்பயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி காலையில 10 o'clock வந்து மெசேஜ் போகும். அண்ட் அதே மாதிரி ஒருவேளை நெட் சேவிங்ஸ் வந்து ஒரு 80,000 தான் இருக்கு, நீங்க 90,000 ஒரு பிளான் வாங்க போறீங்கன்னா உங்ககிட்ட நெட் சேவிங்ஸ் கம்மியா இருக்கு, நீங்க சீக்கிரமா வந்து ஏர்ன் பண்ணணும், 90,000 உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே மார்னிங் 10 o'clock அப்படி ஒரு மெசேஜ் போகும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இது. இது வந்து பூஸ்ட் பண்ற மாதிரி வைக்கணும்ன்ற மாதிரி அட்மின் கேட்டிருந்தாங்க, அதனால நான் அது கொடுத்திருந்தேன். நிறைய ஜிம்க்கு இது தேவைப்படாது அப்படின்ற பட்சத்தில் இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நோ யூஸ். இங்க இருக்கிற எல்லா வாட்ஸ்அப்புமே வந்துட்டு அவங்களே ஆட்டோமேட்டிக்கா ஆஃபும் பண்ணிக்கலாம். வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆனும் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட எதுக்கும் வர தேவையில்லை, நீங்க மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க கையிலேயே சப்போர்ட் கொடுத்துருவோம். அவங்க வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்ல அவங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பாஸ்வேர்ட் மட்டும் என்ன பண்ணலாம், இங்க வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே. ஏன்னா நம்ம திருப்பி வந்து உள்ள வந்து நம்ம இதை பார்க்க கூடாதுன்றதுக்காக அவங்க லைக் அதுக்கப்புறமா உள்ள நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ தீஸ் ஆல் த ஃபீச்சர்ஸ் ஐ கெஸ் நான் இங்க இருக்க எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். ஸோ அங்க ஃபினான்ஸ்லயும் மெம்பர்ஸ் நீங்க பார்த்தது தான் ஒரு ஓவரால் வியூவா இங்க டேஷ்போர்ட்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யா மந்த்லி இன்கம், மந்த்லி எக்ஸ்பென்ஸ், நெட் சேவிங்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்கன்ற மெம்பர்ஸ் டீடைல்ஸ்லாம் இங்க இருக்கும். அதே மாதிரி இன்கம் வெர்சஸ் எக்ஸ்பென்ஸ் கிராஃபும் ஃபார் பாஸ்ட் 12 months இங்க இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் எக்ஸ்பைரி ஆயிருக்காங்கன்ற ரெக்கார்டிங் இருக்கும். அண்ட் சேவிங்ஸ் எவ்வளவு நல்லா சேவ் பண்ணியிருக்கோம், கிராஃப் எப்படி போகுதுன்ற ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஜிம் ப்ரோ ஆர் ஜிம்டெஸ்க் சிஆர்எம். இதுல இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அண்ட் டெவலப்மெண்ட் டீம் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் ஆன் திஸ். புது ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணி லைக் இப்பவே சேல் பண்ணலாம் இதை. பட் இப்போதைக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு பல்க் நோட்டிபிகேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஜிம் வந்துட்டு இப்போ மழை பெஞ்சிருக்கு ஒரு லீவ் இல்ல இன்னைக்கு ஒரு ஹாலிடே அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அப்போ வந்து மெம்பர்ஸ் ஆக்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் போகணும் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து வி ஆர் ஒர்க்கிங் ஆன் தட். இந்த மாதிரி வில் அப்டேட் மந்த்லி இல்ல 2 months ஒன்ஸ் இல்ல 3 months ஒன்ஸ் கண்டிப்பா ஒரு அப்டேட் இதுல விட்டுட்டே இருப்போம். டெவலப்மெண்ட் டீம் இதுல கம்பல்சரி இல்ல ஒர்க்கிங்ல இருந்துட்டே தான் இருப்பாங்க. ஓகே. பட் இப்போதைக்கு இதை சேல் பண்ணலாமான்னா கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ இது வந்து மொபைல் ஆப்பாவும் அவைலபிளா இருக்கு. மொபைல்ல எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ மொபைல்ல வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ டேஷ்போர்டிங் கிளிக் பண்ணி டேஷ்போர்டும் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மொபைல் வியூவும் இருக்கும். அதே மாதிரி மெம்பர்ஸ் டீடைல்ஸும் இந்த இடத்துல கிளிக் பண்ணி இப்படி பார்த்துக்க முடியும் உங்களால. இந்த மெம்பரை பத்தி பார்க்கணும்னா வியூ மெம்பர்னு கொடுத்து இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அவங்களோட பேமெண்ட் டீடைல்ஸ் கிளிக் பண்ணி இப்படியும் பார்த்துக்க முடியும். ஓகே. ஃபுல் ஸ்டேட்மெண்ட் பில்லு ஜென்ரேட் பண்ணி இப்படி மொபைல்லேயுமே எடுத்துக்கலாம். மொபைல் எடுத்துட்டீங்கன்னா ஈஸியா ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப்லயும் சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா மொபைல் ஃபீச்சர்ஸுமே இருக்கு. ஓகே. மொபைல் ஆப்புமே ரெடியா இருக்கு. ஃபைன். யா தட்ஸ் இட் அபவுட் ஜிம் ப்ரோ.